இன்று ஐப்பசி பௌர்ணமி. இந்நாளில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். வெள்ளைச்சோறு கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வர். அன்னம் பரபிரம்மம் என்பர். அதாவது உணவே கடவுள் என்பது இதன் பொருள். உணவை சிறிதளவு கூட வீணாக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக இதுபோன்ற நிகழ்வுகளை முன்னோர் உருவாக்கினர். குறிப்பாக உலகெங்கும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. அண்டை நாடுகளால் நமது தேசத்துக்கு கூட ஆபத்து இருக்கிறது. இந்த சமயத்தில் நம்மை பாதுகாப்பது அன்னாபிஷேகமாகும். அன்னாபிஷேக நாளில் மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமைகளிலும் இதற்கென ஒரு சிறப்பு வழிபாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்நாளில் குறைந்தபட்சம் 60 கிலோவுக்கு குறையாமல் அரிசி, தேவையான அளவு மிளகு, பாசிப்பருப்பு 12 கிலோ, நெய் 12 கிலோ ஆகியவற்றை சேர்த்து பொங்கல் வைக்க வேண்டும். இந்த பொங்கலை சிவலிங்கத்தின் முன்பு படைக்க வேண்டும். பொங்கல் நீங்களாக நெய்யால் செய்யப்பட்ட பலகார வகைகள், அரிசி மாவில் செய்யப்பட்ட மோதகம், 12 லிட்டர் பால், 12 தேங்காய், 12 லிட்டர் தயிர், 12 பாக்குகள், 36 வெற்றிலை, ஏலம், லவங்கம், சாதிக்காய், குங்குமப்பூ ஆகியவை சேர்ந்த தாம்பூலம் படைக்க வேண்டும். சிவாலயங்களில் உள்ள விநாயகர், முருகன், பெருமாள் ஆகியோருக்கும் மகா நைவேத்தியம் செய்யலாம். இந்த சன்னதியில் 12 லிட்டர் தேனால் சிறப்பு அபிஷேகம் நடத்தி மகா நைவேத்தியத்திற்கு சமைக்கப்பட்ட உணவை படைக்க வேண்டும். இந்த பூஜையின் நோக்கமே ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதுதான். அது மட்டுமல்ல, இந்த பூஜையை நடத்துவதால் எதிரி நாடுகளால் நம் தேசத்துக்கு ஏற்படும் பாதிப்பு குறையும். தானம் எந்த தேசத்தில் அதிகமாக இருக்கிறதோ அங்கு கடவுள் சக்தி மிகுந்திருக்கும். எனவே போர் நடந்தாலும் வெற்றி நம் பக்கமே இருக்கும்.